உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்குதான்னு தெரியல, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஏன்னா கேட்கலன்னா தெரியலன்னா திருப்பி கேளுங்க என்ன. நான் பேசுறது எல்லாருக்குமே கேட்குதா? Yes, Yes, ma'am. ma'am. Yes, ma'am. ஓகே சூப்பர். ஓஹர் காமன்சி. ஓஹர் காமன்சி அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இந்த பேஜ் நடத்தலை இல்லை இல்லை உங்களுக்கு இன்னும்? சரி, ஓஹர் காமன்சி அப்படின்னா வேர் ஆர் யூ ஃப்ரம்? நான் இது ஃபர்ஸ்ட் டே டெமோ கிளாஸ்ல நடத்திருப்பேன், ஆனால் இப்போ நடத்தலை. ஓகேவா? ஸோ ஓஹர் காமன்சின்னா உங்களோட நேட்டிவ் பிளேஸ் சொல்லணும். ஓகேவா? இந்த கொஷின் நோட் பண்ணிக்கிங்க. எல்லா லெசன்லேயும் என்னென்ன கொஷின்ஸ் வருதோ எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பேசுறதுக்கு நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் பேச போகிறீங்க. கான்வர்சேஷன். Lesen Sie und hören Sie, ordnen Sie die Antworten zu. நான் மீனிங்ஸ் சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரியும் தான் நினச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? லேசன் சி அப்படின்னா ரீட், ஹோரன் சின்னா லிசன். ஸோ ஆர்டனன் சி டி அன்ட்வோர்டன் ஜூ. ஸோ எல்லா இங்கே 3 கொஷின்ஸ் அண்ட் 3 ஆன்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா? மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி பண்ணணும். சரி. ஸோ இந்த 3 1 2 1 2 3யும் ஆ பே சே இதை நீங்கள் மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஓஹர் காமன்சி ஃப்ரௌலாங் அப்படின்னா என்ன ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? Ich komme aus Deutschland. யா குட். குட். Welche Sprachen sprechen Sie? Wo wohnen Sie? Ich wohne in இதே சேம் 3 கேள்வியும் உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? ஓஹர் காமன்சி. இது வந்து ஜின்றது என்ன எதுக்காக யூஸ் பண்றோம்? ரெஸ்பெக்டா நீங்கன்னு சொல்றதுக்கு ஜி யூஸ் பண்றோம். ஸோ ஓஹர் காமன்சி அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்னது? இப்போ நீங்கள் எங்கே சென்னையில் இருக்கலாம், பெரம்பலூரில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களோட நேட்டிவ் பிளேஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த பிளேஸை தான் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஓகே. இஷ் காம ஹவுஸ். காமே வந்தாலே பக்கத்தில் ஹவுஸ் வந்துடணும். ஹவுஸ்னா ஃப்ரம், ஐ கம் ஃப்ரம். ஸோ இஷ் காமே ஹவுஸ் ஆந்திரா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் வெல்ஷே ஸ்ப்ராக்கன் ஸ்ப்ரெஷன்சி. ஸ்ப்ராக்கன் அப்படின்னா லாங்குவேஜஸ், ஸ்ப்ரெஷன்னா ஸ்பீக். ஸோ என்ன லாங்குவேஜஸ் எல்லாம் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இஷ் ஸ்ப்ரெஷர். ஸோ உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் சொல்லிடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதை திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஓ ஓனன்சி அப்படின்னா வேர் டு யூ லிவ். ஸோ அட் ப்ரெசன்ட் இந்த மூமெண்ட்டில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஸோ ஈஷ் ஓனே இன் பெரம்பலூர் இல்லை ஈஷ் ஓனே இன் சென்னை. ஸோ அந்த பிளேஸை நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஓகே மேம். Okay, ma'am. இப்போ வேரியேஷன் கொடுக்கலாம் டயலாக்கு. வி ஹைஸ்ட் டூ. இது இன்ஃபார்மலா, டூனா நீ போட்டு பேசுறது இல்லைங்களா? வி ஹைஸ்ட் டூ அப்படின்னா ஈஷ் ஹைஸே யான். ஸோ உங்களோட நேம் சொல்லிக்கலாம். ஓஹர் காம்ஸ் டு டூ எங்கேருந்து வர அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லலாம்? நீங்கள் வெறும்னே ஹவுஸ், அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் ஹவுஸ் திருச்சி இல்லை ஹவுஸ் ஆந்திரா, ஹவுஸ் கோயம்புத்தூர் அப்படின்னு ஷார்ட்டாக கூட சொல்லிக்கலாம். இது எங்கே நீங்கள் வந்து பேசும்போது எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டால் நான் திருச்சியிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல, திருச்சி அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இது ஷார்ட்டாக ஹவுஸ் திருச்சி இல்லை ஹவுஸ் கோயம்புத்தூர் இல்லை ஹவுஸ் ஆந்திரா. ஸோ உங்களோட அது சொல்லணும். உன் ஓ ஒன்ஸ் டூ எங்கே இருக்கிற அப்படின்னு சொன்னால் இன் சென்னை ஷார்ட்டா. இது வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜில். ஓகேங்களா? இப்போ வந்து நேம் கேட்கறதுக்கு இன்ஃபார்மலாக நேமு, எங்கேருந்து வரீங்க எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு இந்த 3 கொஷின்ஸ். இதுக்கு என்ன கேள்வின்னு சொல்லுவாங்கன்னா நம்ம இங்கிலீஷில் WH கொஷின்ஸ் அப்படின்வோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் டாய்ஷில் வந்து வே ஃப்ராக அப்படின்வாங்க. அதாவது கொஷின்ஸ் ஸ்டார்டிங் வித் W. ஸோ ஹவுஸ் ஜாகே ஜாட்ஸ் அப்படின்னா அது ஒரு சென்டென்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ வி ஹைஸ் டூ அப்படின்னா ஈஷ் ஹைஸே வெற்றி இல்லை ஈஷ் ஹைஸே சௌமியா, ஈஷ் ஹைஸே ரூபா. ஸோ ஈஷ் ஹைஸே எஸ்தர், ஈஷ் ஹைஸே ஏஞ்சல். ஸோ அந்த மாதிரி உங்களோட நேம் சொல்லிடலாம்.
அண்ட் ஓவர் காம்ஸ் டூ அப்படின்னா உங்களோட நேட்டிவ் சொல்லுங்க. ஓன்ஸ் டூனா நீங்க எங்க இருக்கிறீங்களோ அது சொல்லணும். இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ இது வந்து நீங்க கிராமரா நினைச்சு படிச்சீங்கன்னா ஐயோ கிராமரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனா கிராமரா நினைச்சு படிக்காதீங்க. இந்த சென்டென்ஸ் இப்படிதான் சொல்லணும், அவ்வளவுதான். இப்படிதான் சொல்லணும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, அது மெமரைஸ் பண்ணிப்பீங்க, ரைட்டா? ஸோ அதே தான் இங்கேயும் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இப்போ நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க எப்படி லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்க, சேம் அதே ப்ராசஸ் தான். நம்ம பெரியவங்க சொல்றத நம்ம ரிப்பீட் பண்ணி சொல்றோம் இல்லைங்களா, அப்படிதானே நம்ம கத்துக்கிட்டோம். அதே மாதிரி தான் நீங்க ஜெர்மன் கூட, ஜெர்மன் இப்போ நீங்க தான் பேபிஸ் மாதிரி, சின்ன குழந்தைங்க என்ன மாதிரி ரிப்பீட் பண்ணி கத்துக்கிறாங்களோ ஆல்ரெடி பெரியவங்க சொல்றத, அதே தான் நீங்களும் ரிப்பீட் பண்ணி கத்துக்க போறீங்க. கிராமரை நினைச்சு படிக்காதீங்க, சரிங்களா? இது நான் சொன்னேன்னா உங்களுக்கு சொல்லல இல்லையா? சோ இஷ்னா என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன், நான். ஆமா, ஓகேவா? டூனா என்னது? செகண்ட் பர்சன். இஷ்னா ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன். டூனா யூ. எர்னா ஹி. ஜீனா ஷி. கொஞ்சம் மக்கார் கொடுக்குது, இருங்க. ஸோ எர்னா ஹி, ஜீனா ஷி. இது வந்து யூ, ஃபார்மல் யூ, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இதுவும் செகண்ட் பர்சன் தான். ஸோ டூனா நீ, ஜீனா நீங்க, ரெண்டுமே செகண்ட் பர்சன் தான், சரிங்களா? இஷ்னா என்னது? ஐ. ஐ என்னும் போது என்னவா வரும்? ஃபர்ஸ்ட் பர்சன்ல வரும். டூனா என்னது? யூ. யூனா என்னது? செகண்ட் பர்சன். எர்னா ஹி, ஜீனா ஷி. ஸோ அதுக்கு என்ன வரும்? அது தேர்ட் பர்சன். அப்புறம் ஜி, இது வந்து ஃபார்மல் ஜி, நீங்க அப்படின்னு சொல்லிருக்கு. இதுவும் செகண்ட் பர்சன். இது வரைக்கும் ஓகேவா? ஓகே மேம். Yes, ma'am. ஓகே. Yes, ma'am. ஓகே. ஸோ இப்போ இஷ்ன்னு வந்தா பக்கத்துல இருக்கிற வேர்ப் இருக்கு இல்லைங்களா, ஓனன், காமன், ஜைனு, இதெல்லாமே வேர்ப், ஓகேவா? இது வந்து வேர்ப் டு பி. ஜைனுன்னா வேர்ப் டு பி. ஸோ இஷ்ன்னு வரும்போது வேர்ப் பக்கத்துல வரும்போது ஈல எண்ட் ஆகணும். இஷ்னா ஈல எண்ட் ஆகணும். டூனா எஸ்டில எண்ட் ஆகணும். ஜி வந்துச்சுன்னா டீல எண்ட் ஆகணும். ஓன் இது ஜி வந்து ஃபார்மல் ஜி வந்துச்சுன்னா இஎன் எண்ட் ஆகணும். நீங்க இப்படியே பிளைண்டா என்ன மெமரைஸ் பண்றீங்கன்னா, இஷ்னா ஈல எண்ட் ஆகணும், டூனா எஸ்டில எண்ட் ஆகணும், ஜி வந்துச்சுன்னா டீல எண்ட் ஆகணும், ஃபார்மல் ஜி வந்துச்சுன்னா இஎன்ல எண்ட் ஆகணும். இப்படியே மெமரைஸ் பண்ணிக்கங்க, ஓகேவா? ஓகே மேம். இஷ்னா எதுல எண்ட் ஆகணும்? ஈல end ஆகணும். டூனா டூ எஸ்ல எண்ட் ஆகணும். ஜி வந்துச்சுன்னா டீல எண்ட் ஆகணும். ஃபார்மல் ஜி வந்துச்சுன்னா இஎன். ஓகே. இது வந்து நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நீங்க பதில் சொல்லணும், அந்த அளவுக்கு நீங்க மெமரைஸ் பண்ணிக்கீங்க, ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம வெறுமனே இது மட்டும் தான் பார்த்திருக்கோம். இன்னும் அடுத்த கிளாஸ்ல, அடுத்த லெசன்ல வந்து இன்னும் நிறைய பர்சன்ஸ், இது எல்லாமே சிங்குலர்ல பார்த்திருக்கோம். இது எல்லாமே என்னது? சிங்குலர். இன்னும் ப்ளூரல் இருக்கு. ப்ளூரல்லையும் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அதையும் நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? நீங்க எண்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஷ்னா இஷ் ஓன, இஷ் காம. ஜைன் வேர்ப் வந்துச்சுன்னா இஷ் பின்னா ஆம், ஐ ஆம் சொல்லுவோம் இல்லைங்களா, பின்னா ஆம். பிஸ்ட்னா ஆர்.
istனா is, zindனாலும் are. ஸோ நீங்க இது பெஸ்ட்னாலும் ஆர் தான், ஜிண்டுனாலும் ஆர் தான். அதனால டூ வந்தா ஜிண்டு போடுவேன், ஜி வந்தா பெஸ்ட் போடுவேன்னு போடக்கூடாது. டூ வந்தா யூ ஆர் அப்படின்னு சொல்றதுக்கு டூ பெஸ்ட் தான் போடணும். ஓகேவா? ஓகே மேம். ஜி வந்துச்சுன்னா ஜி ஜிண்டு தான் போடணும். ஃபார்மலா யூ ஆர் அப்படின்னு சொல்றதுக்கு, ஃபார்மலா நீங்க அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஆர்னா ஜி ஜிண்டு தான் போடணும். ஓகேவா? ஜைன் வேர்பு கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த எண்டிங் எதுவுமே வரல பாருங்க, எல்லாமே வேற வேற வேறையா இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு வந்து இந்த வேர்பை வந்து இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம அப்புறமா கத்துக்கலாம். ஆனா நீங்க வந்து ஜைன் வேர்பு இஷ் வந்தா பின்னு, டூ வந்தா பெஸ்ட், ஏறு ஜி வந்தா இஸ்ட், ஜி வந்தா ஜிண்ட், இப்படிதான் நீங்க படிச்சுக்கணும். இது மட்டுமே சரிங்களா? மற்றது எல்லாமே இதே எண்டிங் தான். இஷ்னா இ எண்டிங், டூனா எஸ்டி, ஏறு ஜி வந்து டி எண்டிங், ஜி வந்துச்சுன்னா இஎன் எண்டிங். ஸோ இதே தான் பேட்டர்ன் வரும். ஆனா ஜைன் வேர்பு வந்துச்சுன்னா மட்டும்தான் இஷ்னா பின் போடணும், டூனா பெஸ்ட் போடணும், ஏறு ஜி வந்தா இஸ்ட் போடணும், ஜி வந்தா ஜிண்டு போடணும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? மேம் திரும்ப சொல்லுங்க மேம். எஸ் மேம். ஓகே, எது ஃபுல்லாவே சொல்லணுமா இல்ல இது மட்டும் சொல்லணுமாப்பா? ஜைன் சொன்னீங்கல்ல மேம், ஜைன்ல மட்டும் சொல்லுங்க மேம். ஜைன் verb அப்படினா verb to be. நான் யாருன்னு சொல்றதுக்கு, இல்ல நீ யாரு, இல்ல நீங்க யாரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த யூஸ் பண்ணுவோம். I am யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? I am அப்படின்னா ஜெர்மன்ல எப்படி ich bin. You are அப்படின்னு சொல்றதுக்கு ஜெர்மன்ல எப்படி du bist. He is அப்படின்னு சொல்றதுக்கு er ist. She is அப்படின்னு சொல்றதுக்கு sie ist. ஸோ இங்க சரியா தெரியல, இருங்க நான் மாத்திக்கிறேன். அதே மாதிரிதான் she is அப்படின்னு சொல்றதுக்கு sie ist. Formal sie வந்துச்சுன்னா sie sind. So she is, sorry, formalல she is சொல்லணும்னா sie sind. இது கேபிட்டல் லெட்டர்ல போட்டுக்கணும்பா. ஃபார்மல்ல நீங்க எது சொன்னாலும் கேபிட்டல் லெட்டர்ல போட்டுக்கணும். I am na ich bin, you are na du bist, he is na er ist, sie ist, sie sind. So இதுதான் போடணும். இப்ப புரிஞ்சுதா? எஸ் மேம். So I am வெற்றி அப்படின்னு சொல்றதுக்கு ich bin வெற்றி சொல்வோமா? du bist சௌமியா, இல்ல er ist கிஷோர், sie ist ஏஞ்சல், sie sind. இந்த z வந்து ஃபார்மலுக்கு, ப்ளூரலுக்கு, தேர்ட் பர்சனுக்கு எல்லாத்துக்குமே z யூஸ் பண்ணுவாங்க. ஸோ sie sind ஃபார்மலா பேசணும்னா sie sind லாவண்யா, அது மாதிரி சொல்லலாம் ஃபார்மலா. இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி இது. lesen Sie und ergänzen Sie die Verben. Read and fill the verbs. நீங்க ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் இந்த ரெக்கார்டிங் அனுப்புறேன் இல்லைங்களா, அதையும் ஒரு தடவை பாத்துக்கோங்க சரிங்களா? புரிஞ்சுக்கணும். நீங்க இது கிராமரா நினைச்சு படிச்சுக்காதீங்க. ஜைன் வேர்பு இஷ் வந்தா பின் வரணும், டூ வந்தா பெஸ்ட் வரணும், ஏறு ஜி வந்துச்சுன்னா இஸ்ட் வரணும், ஜி வந்து ஃபார்மல் ஜி வந்துச்சுன்னா ஜிண்ட் வரணும். இப்படியே தான் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதர் வேர்ப்ஸ் ஓன் அண்ட் காமன் மற்ற என்ன வேர்ப்ஸ் இருந்தாச்சும் இஷ்னா ஈல எண்ட் ஆகணும், டூனா எஸ்டில, ஏறு ஜி வந்தா டீல எண்ட் ஆகணும், ஜி வந்தா இஎன்ல எண்ட் ஆகணும். இப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஓகே, das ist Frau Lang. ஸோ இது வந்து இந்த லேடியை பத்தி சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் மிஸ் லாங். லாங் ஃப்ரௌனா மிஸ்ஸா இல்லை மிஸ்ஸஸ் லாங் அவங்களோட நேம்.
Sie kommt aus Deutschland. இப்போ தேர்ட் பர்சனை பத்தி சொல்றாங்க. நான் வந்து வேற யார பத்தியாச்சும் சொல்றேன்னா ஓகே. இப்போ நான் வேற யாராச்சும் பத்தி சொல்றேன் பாத்துக்கோங்க. ஒருவேளை பவானி பத்தி சொல்றேன்னா das ist Frau Bhavani. Sie kommt aus Deutschland. ஸோ அவங்க வந்து ஜெர்மனில இருந்து வராங்க. ஜெர்மன்ல என்ன சொல்லுவாங்கன்னா லாங்குவேஜ்ல டாய்ச்லாண்ட். ஸோ அடுத்தது இங்க என்ன வரணும்? Want. வெரி குட். யார் சொன்னது? தீனா மேம். தீனா, சூப்பர் தீனா, கலக்குறீங்க. பாக்கி அடுத்தது மேம். அடுத்தது யான். யான் ஹவுஸ் வந்தாலே இங்க என்ன வரணும்? காமென். இங்க யான்னா தேர்ட் பர்சன் பத்தி சொல்றாங்க. ஓகேவா? அப்பனா என்ன வரணும்? காம்ட். அடுத்தது யார்? டேஷ் இன் ஜூரிஷ். எங்க இருக்கிறாரா? Want. want. தேர்ட் பர்சனை பத்தி பேசும்போது டீல தான் முடியணும் இல்லீங்களா? அதேதான். சூப்பர், நல்லா பண்ணிட்டீங்க. வெரி குட். அடுத்தது உங்களுக்கு நேமு, எங்கேருந்து வராங்க, எங்க இருக்கிறீங்கன்னு கொஸ்டின்ஸ் கேட்க தெரியணும். இப்போ நாம வந்து ஃபார்மல்ல எப்படி கேட்பீங்க? ஃபார்மல்ல உங்க பேர் என்னன்னு கேட்கறதுக்கு என்ன? We வெரி குட். வி ஹைசன் சி. ஓகே. அதே மாதிரி இன்ஃபார்மல்ல கேட்கறதுக்கு என்ன கேட்போம்? Where best do. Where best do. We heist do. Where best to do கூட ஓகே, கரெக்ட் தான். ஓகேவா? அதே மாதிரி ஓஹர் வச்சு என்ன கேள்வி கேட்போம்? Over common Z. ஓஹர் காமன் Z. அதே இன்ஃபார்மல்ல என்ன கேட்பீங்க? Over commerce do. ஓவர் காமர்ஸ் டு டூ. ஓ வச்சு என்ன क्वेश्चन கேட்பீங்க? இங்க இன்ஃபார்மல் do. வெரி குட். சூப்பர், நல்லா பண்ணீங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் நீங்க மறக்கவே கூடாது. ஃபார்மல், இன்ஃபார்மல். இதே மாதிரி நேம் கேட்கறதுக்கு வி இஸ் டியர் நாம ஃபார்மல்ல, அதை ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம் இல்லைங்களா? வேர் சின்சி ஃபார்மல்ல, அதே இன்ஃபார்மல்ல வேர் பிஸ் டூ, வி இஸ் டைன் நாம, அப்படி கூட இருக்கு அதர் கொஷின்ஸ். ஓகேவா? ஓகே. நம்பர்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்களா? Yes ma'am. ஓகே, நான் இப்போ ஆடியோ ப்ளே பண்ணுவேன். ஓகேவா? ஆடியோ ப்ளே பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணணும்னா டெலிஃபோன் நம்பர் சொல்லணும். இவங்க ஹோரன்ஜி, நோட்டியரன் ஜிடி, ஹேண்டி நுமர்னா மொபைல் நம்பர். ஹர் கிளைன் இது வந்து டெலிஃபோன் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். அந்த கான்வர்சேஷன்ல ஃபோன் நம்பர் சொல்லுவாங்க, அதை நீங்க நோட் பண்ணணும். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். அது கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க தான் பார்க்கணும். நம்பர் 1. Guten Tag, Hotel Zentral. Guten Tag, Philipp Klein.
Ich möchte Frau Berg sprechen. Frau Berg ist nicht da. Kann sie zurückrufen? Ja, bitte. Wie ist Ihre Nummer, bitte? 0159 82 34 607. Also 0159 82 34 607? Ja, vielen Dank. கண்டுபிடிச்சிங்களா? ஃபாஸ்டா இருக்கு மேம். அப்படிதான் இருக்கும். இன்னொரு டைம் ப்ளே பண்ணுங்க மேம். Eins. Guten Tag, Hotel Zentral. Guten Tag, Philipp Klein. Ich möchte Frau Berg sprechen. Frau Berg ist nicht da. Kann sie zurückrufen? Ja, bitte. Wie ist Ihre Nummer, bitte? 0159 82 34 607. Also 0159 82 34 607? Ja, vielen Dank. யாராச்சும் நோட் பண்ணீங்களா? கொஞ்சம் பண்ண மேம். சரி, இப்போ வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணியே பண்ணலாம். Eins. Guten Tag, Hotel Zentral. Guten Tag, Philipp Klein. Ich möchte Frau Berg sprechen. Frau Berg ist nicht da. Kann sie zurückrufen? Ja, bitte. Wie ist Ihre Nummer, bitte? 0159 0159 நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். 82 82 34 34 607. 607. Also 0159 82 34 607? Ja, vielen Dank. ஓகே, யாரெல்லாம் நோட் பண்ணிட்டீங்க? எல்லாருமே பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க இங்கிலீஷ்ல நம்பர் என்னன்னு. ஜீரோ 1 5 ம், ம், 9 8 ம், 2 ம். 3 4 607. வெரி குட். யார்? தீனாவா? எஸ் மேம். சூப்பர் தீனா. ஓகே. எல்லாருக்கும் ஓகேவா? கரெக்டா நோட் பண்ணிட்டீங்களா எல்லாருமே? எஸ் மேம். ஓகே. அப்படி ஒருவேளை தெரியலன்னா கூட கவலைப்பட வேணாம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இன்னும் நிறைய லெசன்ஸ் இருக்கு. நிறைய இதுக்கு தேவைப்படும் நம்பர்ஸ். ரெண்டாவது லெசனு மூணாவது லெசன் எல்லாம் ஃபுல்லா நம்பர்ஸா இருக்கும். அதனால தயவுசெய்து நம்பர்ஸ் படிச்சுக்கோங்க. இப்போ 20 வரைக்கும் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அடுத்த 21ல இருந்து இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் படிக்கணும் தானே? அதனால இது நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது இன்னொரு டெலிஃபோன் நம்பர். 2. Guten Tag, Hotel Zentral. Guten Tag, Petra Groß. Ich möchte Frau Müller sprechen. Frau Müller ist nicht da. Kann sie zurückrufen? Ja, bitte. Wie ist Ihre Telefonnummer, bitte? 0157 83 16 924. 0157 83 16 924? Ja, das ist richtig. Vielen Dank. ஓகே, யாராச்சும் நோட் பண்ணீங்களா? யாருமே இல்லையா? நோ மேம். ஒன்னு ரெண்டாச்சும் பண்ணீங்களா? கொஞ்சம் பண்ண மேம். கொஞ்சம் பண்ண மேம். சரி, மறுபடியும் ப்ளே பண்றேன். மூணாவது வாட்டி நம்ம பிரேக் பண்ணி பண்ணலாம். 2.
Guten Tag, Hotelzentral. Guten Tag, Petra Groß. Ich möchte Frau Müller sprechen. Frau Müller ist nicht da. Kann sie zurückrufen? Ja, bitte. Wie ist Ihre Telefonnummer, bitte? 0157 83 16 924. 0157 83 16 924. Ja, das ist richtig. Vielen Dank. ஸோ இப்போயாச்சும் கொஞ்சமாச்சும் பண்ணீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. So, எது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 0 1 5 7 8 3 1 6 9 2 4. சூப்பர்மா. யார் பண்ணது? Angel, ma'am. ஏஞ்சல். சூப்பர் சூப்பர், வெரி குட். Thank you, ma'am. Thank you. பிட்டு. ஸோ எல்லாருக்கும் ஓகேவா அப்போ? Okay, ma'am. மற்றவங்க எல்லாருமே பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது டெலிஃபோன் நம்பர். உங்களோட டெலிஃபோன் நம்பர் என்னன்னு கேட்கறதுக்கு வி இஸ்ட் தைனே டெலிஃபோன் நம்பர். நம்பர்னு சொல்லிடாதீங்க, நம்பர். வி இஸ்ட் தைனே டெலிஃபோன் நம்பர் அப்படின்னா உன்னுடைய டெலிஃபோன் நம்பர் என்ன. ஃபோன் நம்பர் கேட்கறதுக்கு வி இஸ்ட் தைனே ஹேண்டி நம்பர். அதே மாதிரி இது ஃபார்மலா கேட்கணும் அப்படின்னா வி இஸ்ட் தைனேக்கு பதிலா இயரை கேட்கணும். ஓகேவா? ஐ கேபிட்டல் லெட்டர். வி இஸ்ட் இயர் டெலிஃபோன் நம்பர். உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் என்ன. அதே மாதிரி வி இஸ்ட் இயர் ஹேண்டி நம்பர் ஃபார்மலா கேட்கறதுக்கு. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாருமே ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா இல்லையா இந்த காப்பி? எடுத்து வச்சுக்கலையா? எடுத்து வச்சா சொல்லுமா. ஹேண்டி நம்பரும் டெலிஃபோன் நம்பரும் ஒண்ணுதானா மேம்? டெலிஃபோன் நம்பர்னா மெயினா நம்ம என்ன லேண்ட்லைன் மாதிரி ஏதாவது சொல்லி கேட்போம் இல்லைங்களா, அப்படின்னு கேட்கலாம். அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டி நம்பர்னா கன்ஃபார்மா மொபைல் நம்பர். ஓகே மேம். சரிங்களா? ஹேண்டினா மொபைல். ஓகே. யாரெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிட்டீங்களா? இது நிறைய பேர் இல்லையா? எடுத்து வச்சுட்டா உங்களுக்கு தான் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுலயே மீனிங்ஸ் எடுத்துக்கலாம், எழுதிக்கலாம். அப்படி இல்லை நான் இதுலயே மேனேஜ் பண்ணிப்பேனாலும் உங்க இஷ்டம், நோ ப்ராப்ளம். ஓகே, எல்லாருக்கும் தெரியுது. நோட் பண்ணிட்டீங்களா? வி இஸ்ட் இயர் ஹேண்டி நம்பர் ஃபார்மல்ல கேட்கும் போது ஐஹெச்ஆர்இ போடணும். தைனுக்கு பதிலா ஐ வந்து கேபிட்டல் லெட்டர்ல போடணும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இமெயில் அட்ரஸ் சொல்லுவாங்க. எல்லாரும் ஆல்பபெட் நல்லா படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இமெயில் அட்ரஸ் சொல்லுவாங்க, நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இப்போ இமெயில் எழுதுறதுக்கு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆட்டுக்கு வந்து ஆட்டு தான் சொல்லுவாங்க. டாட்டுக்கு வந்து புங்க்ட் சொல்லுவாங்க. இது வந்து மைனஸ், இங்கிலீஷில் வந்து மைனஸ் அப்படின்னு. இது மீனூஸ் அப்படின்வாங்க. அண்டர்ஸ்கோருக்கு உண்டர்ஸ்ட்ரிஷ். ஆட், புங்க்ட், மீனூஸ், உண்டர்ஸ்ட்ரிஷ். நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஆட், புங்க்ட், மீனூஸ், உண்டர்ஸ்ட்ரிஷ். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா இதுவும் இமெயில் ஐடி. இப்போ நீங்க டெலிஃபோன் எப்படி நோட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இமெயில் ஐடி நோட் பண்ணணும். இதுக்கு என்னன்னா ரூபன் மீனூஸ் கொன்சாலஸ் அட்டுக்கு அப்புறமா என்ன வருதோ அதுதான் நீங்க சொல்லணும். ஃபுல்லா அவங்க இதுல இருந்து ஸ்பெல் பண்ணுவாங்க. ரூபன் மீனூஸ் GONZALAZ அட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க அட்டுல இருந்து சொன்னா மட்டுமே போதும். அதுக்கப்புறமா இன்னொரு புது இமெயில் ஐடி ஃபுல்லா சொல்லணும். அதுல நம்பர்ஸ் கூட இருக்கலாம். சரிங்களா? நான் இப்போ ப்ளே பண்றேன், கவனமா கேளுங்க. Wie ist deine E-Mail-Adresse? ruben-gonzales@sweb.net. Wie bitte nochmal? Ruben? Ruben-Gonzales GONZALEZ
Ist das richtig so? Ruben-González mit Z @sweb.net. Ja, das stimmt. Und wie ist deine E-Mail-Adresse? Maria-1811 @inet.com. Bitte nochmal, kannst du sie buchstabieren? MARIA-1811 @inet.com. Danke. நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணலனா நோ ப்ராப்ளம். நான் வந்து இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு குரூப்ல அனுப்பி விடுறேன். நோட் பண்ணிட்டு அது ஹோம்ஒர்க்கா பண்ணி எனக்கு அனுப்புங்க. சரியா? ஓகே மேம். ஓகே. இப்போ ஜஸ்ட் வி மறுபடியும் ஒரு டயலாக் ஓகேவா? வி ஹைஸ் டூ அப்படின்னு உங்க பேர் சொல்லணும். உன் வி இஸ் தைன இமெயில் அட்ரஸ். ஸோ முதல்ல டெலிஃபோன் நம்பர் ஹேண்டி நம்பர் எப்படி கேட்டோம், இங்க வந்து இமெயில் அட்ரஸ்க்கு வி இஸ் தைன இமெயில் அட்ரஸ். ஃபார்மலா கேட்கணும்னா வி இஸ் டியர இமெயில் அட்ரஸ். ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ் சொல்லணும். வி பிட்டர்னா பாடன். ஏதாவது கேட்கலன்னா தெரியலன்னா பாடன் அப்படின்னு திருப்பி சொல்லுவோம் இல்லைங்களா? வி பிட்டர் கான்ஸ்து தஸ் புக்ஸ்டாபியரன் சொல்லும் போதுதான் ஸ்பெல் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இது அதுவே ஃபார்மலா சொல்லணும்னா können Sie das buchstabieren? ஸோ இது இன்ஃபார்மல்லா கான்ஸ்து தஸ் புக்ஸ்டாபியரன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெல் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸ்பெல் பண்ணுங்கன்னு. அதுவே ஃபார்மலா கேட்கணும்னா können Sie das buchstabieren? சரிங்களா? கார்னல்னா என்ன மேம்? குட். கேன் யூ, குட் யூ, அதுதான். இது கூட என்ன கான்ஜுகேட் பண்ணியிருக்கிறாங்க. இஷ் கன். இது போக போக தெரியும். நீங்க இது மட்டும் நீங்க கத்துக்கோங்க. கான்ஸ்து இன்ஃபார்மலா கொஞ்சம் ஸ்பெல் பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு கான்ஸ்து தஸ் புக்ஸ்டாபியரன். ஃபார்மலா கேட்கணும்னா können Sie das buchstabieren? டூனா எஸ்டில முடியணும் சொல்லியிருக்கேன், அதை கான்ஸ்டு. können Sie ஜி வந்தா இஎன்ல முடிக்கணும், அதனால können Sie. சரிங்களா? இந்த மாதிரி கேட்கும்போது தான் நீங்க ஸ்பெல் பண்ணும். இந்த லெட்டர்ஸ் வச்சு ஸ்பெல் பண்ணும். உங்களோட நேமா இமெயில் ஐடி எதுவாக இருந்தாலும் இதுதான் வச்சு ஸ்பெல் பண்ணும். அப்புறம் இது லாஸ்ட் பார்ட் வந்து இது வந்து நீங்க கிளாஸ் ரூம்ல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்னா என்ஷூல்டிகும் நாக் கைன்மால் பிட்டர். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு நாக் கைன்மால் பிட்டர். நான் சொல்றது ரிப்பீட் பண்ணணும்னாலும் சரி, ஆடியோ ரிப்பீட் பண்ணணும்னாலும் சரி, என்ஷூல்டிகும் நாக் கைன்மால் பிட்டர் கேட்டாதான் நான் பண்ணுவேன். ஓகேவா? அதே மாதிரி எனக்கு புரியல அப்படின்னு சொல்றதுக்கு das verstehe ich nicht. Das verstehe ich nicht. I don't understand. Das verstehe ich nicht. நான் ஒருவேளை ஃபாஸ்டா கொண்டு போறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு bitte ein bisschen langsamer. Bitte ein bisschen langsamer. பிட்டர்னா ப்ளீஸ், ein bisschen அப்படின்னா a little கொஞ்சமா, langsamer அப்படின்னா slowly. verstehena understand, nichtனா not. knock einmalனா one more, knockனா இன்னொன்னு, knock one more time, இன்னும் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேவா? இந்த வேர்ட்ஸ் நீங்க கிளாஸ்லயே யூஸ் பண்ணிக்கலாம்.